ட்ரம்ப் ஏங்க முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அது எப்போ பாரு பொய்யா பேசிக்கிட்டு அதாவது மிரட்டிக்கிட்டு நான் தான் எல்லாமே நான் தான் எல்லாத்துக்கும் இது அதாவது சோஷியல் மீடியாவில் அதாவது அவருக்குன்னு ஒரு தனி சோஷியல் மீடியாவே அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ட்ரம்ப் அவரோட சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காரு. இந்தியாவும் ரஷ்யாவோட எக்கனாமி வந்து டெட் எக்கனாமி, அதாவது செத்த எக்கனாமி அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதை அந்த ஒரு வேர்டு வந்து உலகத்திலேயே மிக அதிகமான டெக்னாலஜி கொண்ட அணுசக்தியை வந்துட்டு அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் வச்சுருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லைங்கிற மாதிரி இவங்கள்ட்ட இருக்க அணுசக்திக்கு வந்துட்டு ஈடு கொடுக்குற அளவுக்கு உலகத்திலேயே மிக அதிகமான டெக்னாலஜி கொண்ட அணுசக்தியை வந்துட்டு அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் வச்சுருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லைங்கிற மாதிரி இவங்கள்ட்ட இருக்க அணுசக்திக்கு வந்துட்டு ஈடு கொடுக்குற அளவுக்கு ரஷ்யாட்ட அதிகமாகவே இருக்குது. அது வந்துட்டு ரஷ்யாவோட இன்ன வரைக்கும் அவங்க வந்து சொல்லலை, நாங்கள் அவங்களை அடிக்க போகிறோங்கிற மாதிரி எங்கேயுமே அவங்க சொல்ல கிடையாது. அவங்க தெளிவாக பிளானோட இருக்காங்க. பட் ஆனால் அந்த ட்ரம்ப் இருக்காரே, அவர் இருக்கிற வரைக்கும் அமெரிக்கா ஒரு வழியை ஆக்கிடுவார் போலங்க. உலகத்தில் நான் தான் கிங்கு அப்படின்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி 2017 வந்துட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கார், நார்த் கொரியாவை இதே மாதிரி ஒரு எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. என்னன்னா, எங்களோட சம்மரைன்ஸை வச்சு உங்களை நாங்கள் வந்து காலி பண்ண போகிறோம் அப்படின்னு இதே மாதிரி ஒரு எச்சரிக்கையாக அவர் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அது வந்து அடிக்க கிடையாது, அவர் சொல்கிறதோட நிப்பாட்டிடுவார். அதே மாதிரி 2017 பண்ணார், இப்போ 2025 ரஷ்யாட்ட பண்ணுறாரு. இதுதான் பண்ண போகிறாரு. அவரால் எதுவும் பண்ணலாம் முடியாது. பட் ஆனால் பண்ணாங்கன்னா அழிய போகிறது ரஷ்யாவும் அமெரிக்காவும்